Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அக்ஷயம் என்றாலே என்னன்னா வளரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. திருதியைன்றது வந்து என்னன்னா திதிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்ட்ல வச்சுட்டு அக்ஷய திதியை வந்துச்சு ஒரு கிராமாவது வாங்கிடணும், எப்படியா நம்ம நிறைய நகைலாம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாதுங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வாங்கினாதான் நல்லது, உங்ககிட்ட வாங்கினா நம்ம நிறைய பேருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து இந்த இதை வாங்கணும் அதை வாங்கணும் மற்றவர்கிட்ட வாங்கணும்ன்ற விஷயத்த மறந்துட்டு கொடுக்கணும்ன்ற விஷயத்த பண்ணுங்க. பல மடங்காக நமக்கு கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றீங்க அட்சய திருதி. அப்ப என்ன கொடுக்கணும்? அதாவது திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு ஒரு கிராம்ல அந்த தாலி வாங்கி கொடுக்கலாம். தங்கத்தை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்கலாம்? 30 திதிகள் உள்ளது. வளர்பிறை அப்புறம் தேய்பிறை. இது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது திதியை தான் திருதியைன்வாங்க. அக்ஷய திதியினாலே பாத்தீங்கன்னாலே சூரியன் உச்சம். சூரியன் உச்சம்னாலே என்ன பாத்தீங்கன்னா நல்ல வெயில் கொளுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஞானரதம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட அந்த அட்சய திருதியை பற்றி விரிவாக பாதிக்க போறோம். வணக்கம். வணக்கங்க. அட்சய திருதியை, முதல்ல இந்த அட்சய திருதியைனா என்னமா? அக்ஷயம் என்றாலே என்னன்னா வளரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. திருதியைன்றது வந்து என்னன்னா திதிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுலயே அக்ஷய திதியை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா வருதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து 30 திதிகள் உள்ளது. வளர்பிறை அப்புறம் தேய்பிறை. இது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது திதியை தான் திருதியைன்வாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்களே 1000 பிறைகள் கண்டவர்கள் உண்டோ அப்படின்வாங்க. 1000 பிறைகள்னா என்ன விஷயம்னா இந்த திருதிய திதி தான் நம்ம 3வது நாளா பாக்குறோம். அதாவது வளர்பிறையில சொல்லுவாங்களே 3வது நாள் சந்திரனை பாக்குறது, சந்திர தரிசனம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுனா திருதிய திதியில தான் நடக்குது. ஸோ இப்போ இது எப்படின்னா இந்த திருதின்றது சொல்லுவாங்க இல்லையா 3ஆம் பிறை பாருங்க, பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம இந்துக்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை அனைத்து மதத்துங்களையும் வந்துடும். ரம்ஜான்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், பிறையை பார்த்துட்டு எல்லாம் செய்வாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ சந்திரனுக்கு அவ்வளவு மகத்துவம் உள்ள ஒரு திருதியை சொல்லலாம். சரி, இந்த திதியில வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் புராதன வரலாறுகள்லாம் நிறைய இருக்கு. எப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த யுகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து திரேதா யுகம் வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த யுகம் வந்து தோன்றிய நாள் இன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு புராதன வரலாறுல அந்த கதைகள்ல கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பஞ்சபாண்டவர்கள் இருக்கும்பொழுது அங்க திரௌபதியை வந்து துயில் உரிப்பாங்க இல்லையா துரியோதனன். அப்ப அந்த நேரத்தில் என்ன வேண்டிட்டு இருக்காங்கன்னா திரௌபதி அம்மன் வந்து என்னுடைய மானபங்கத்தை அதாவது துயில் உருவாங்க இல்லையா, அதை புடவையை உருவ வந்துகிட்டே இருக்கும். அதாவது அல்ல குறையாதது. ஏன்னா அவங்க வந்து முழுமையாக கிருஷ்ணரை வந்து சரணடைந்து 2 கைகளையும் தூக்கி கொண்டு கிருஷ்ணா உன்னை நான் முழுமையாக சரணடைகிறேன், எனக்கு வந்து அதாவது ஒரு மானபங்கத்தை காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு விஷயம். அவரு துயில் உரிய வந்துகிட்டே இருக்கும். அந்த நாளும் வந்து ஒரு அக்ஷய திதியில தான். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய விசேஷமானது. அல்ல குறையாத ஒரு அக்ஷய பாத்திரமே வந்து பஞ்சபாண்டவர்கள் அதாவது காட்டிற்கு செல்லும் பொழுது அவங்க உணவுக்கு மிக முக்கியமான விஷயம் இல்லையா உணவு, அங்க வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்சதும் அந்த நாள் தான். அதனாலதான் அக்ஷய பாத்திரம். அக்ஷயம் என்றாலே என்னன்னா நீங்க பார்த்தது வளரக்கூடிய ஒரு விஷயம். அந்த சாப்பாடு ஒரு வாட்டி சமைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பருக்கையாவது இருக்கணும்வாங்க. அப்பதான் வந்து அது அதிகமாக வளரும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, இது வெறும் புராதனம் மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா குஷேல இருக்கார் இல்லையா, அந்த ஒரு வகையிலையும் பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையில வாடிய ஒரு நாள். அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு தான் பெரிய கிருஷ்ணர் ஒரு மகாராஜாவா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க நமக்கு ஏதாவது உதவி கேளுங்க அப்படின்னு மனைவி கேட்கறாங்க. அப்ப குஷேலர் சொல்றாரு, அவர் பெரிய ஆளு, இப்பெல்லாம் எல்லாருமே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா கண்டுக்காத மாதிரி போவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். கிருஷ்ணர் என்னெல்லாம் மதிப்பாரா, அதுவும் நான் ஏழையா வர இருக்கேன் அப்படின்னும் போது அவருக்கு பிடிச்ச அந்த அவள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் கொடுங்க, நிச்சயமா உங்களுக்கு உங்க மேல ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு. இல்லை நான் பணம்லாம் கேட்க மாட்டேன், நம்மளுடைய இதுக்காக தான் வந்துட்டான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பணம் வந்தோன்னே வந்துட்டப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுவோம். ஸோ அதனால என்ன பண்ணா, சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு ஆசீர்வாதம் பெற்றாலாவது நம்ம குடும்பம் மாதிரி இனிமேல் செழிக்கும்ன்ற மாதிரி விஷயத்திற்காக அவர் போறாருங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா
உள்ளவே விடலை அந்த காவலாளர்களாம். டக்குன்னு கிருஷ்ணன் வந்து பார்க்கும்போது ஐயோ என் நண்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவரே அழைத்து கொண்டு உள்ள போவார். அப்படிங்கும்போது நான் உனக்கு என்ன எடுத்துகிட்டு வரேன்னு தெரியல இந்த அப்படி சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச அவள் அப்படின்னா ஐயோ அது ஒரு பருக்க உள்ள போடுறாரு. இங்கே சாப்பிட்றாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடே வந்து தங்க மாளிகையாக மாட மாளிகைகள் ஆபரணங்கள் கொண்டது அப்படி ஒரு பொற்காசுகள்லாம் அங்கே குவிந்து விடுகிறது. அப்போ கூட பேசும்போது கூட குசேலர் வந்து சரி நீலாம் நம்மளாம் எப்படிலாம் சின்ன வயசுல இருந்தோம் பழைய நினைவுகள்லாம் பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க. சரி இப்ப நீ ரொம்ப பெரிய ஆள்லப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி நம்ம பெரிய ஆளுனார சொல்லிட்டாரு நம்ம சுத்தமா காசு கேட்க கூடாது இல்லையா அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சோகமா வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நம்ம வீடான்னு வாங்க இல்லையா அவங்க ஒரு வீடே மாறி இருக்கும். நம்ம மாடி ஏறி வந்துட்டோமா வீடுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. மனைவிலாம் ரொம்ப அப்படியே ராஜ பரம்பரை மாதிரி வெளியே வராங்க. கணவரை வரவேற்கிறாங்க. இதெல்லாமே வந்து கிருஷ்ணருடைய அருள் பெரிய ஒரு விஷயம். அவருடைய சொல்லுவாங்களே உங்களுடைய நிலையை அறிந்து அவர் செய்கிறார். இது ஒரு நட்புக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். அந்த நாளும் இந்த அக்ஷய திதியில தான். ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா இந்த நகை கடையில் சரி எல்லாமே இப்போ வாங்குறாங்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்டில் வச்சுட்டு அக்ஷய திதியை வந்துச்சு 1 கிராமாவது வாங்கிடணும் எப்படியா நம்ம நிறைய நகைலாம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாதுங்க. இது கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய விஷயம். நீங்க தான் பாருங்க நகைக்கடைக்காரங்கெல்லாம் அடுத்த வருஷம் போய் ஒரு பிரான்ச் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கும் அது தெரியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வாங்கினாதான் நல்லது உங்ககிட்ட இருந்து வாங்கினா நம்ம நிறைய பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிச்சயமா கிடையாதுங்க. தானங்கள் நிறைய பண்ணணும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றீங்க அட்சய திருதி. அப்போ என்ன கொடுக்கணும்? தானமா என்ன கொடுக்கணும்? அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தங்கம்ன்றது வந்து பணக்காரங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஏழை குடும்பத்திற்கு அதாவது திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு ஒரு கிராம்ல அந்த தாலி இது இருக்கு இல்லைங்களா அந்த வாங்கி கொடுக்கலாம். தாலி தானம் கொடுக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும்பொழுது அவங்க வீட்லயும் நல்ல நிறைவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம நார்மலா இருக்கவங்க ஒரு மிடில் கிளாஸ் இருக்கோம் நம்மலாம் கோல்டெல்லாம் வாங்க முடியாதுங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப அனாதை பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு புக்ஸ் வாங்கி தர்றது ஃபீஸ் கட்டுறது ஊனமுற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வாங்கி தர்றது அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுப்பது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேனாவது வாங்கி கொடுக்கலாம் ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது கல்வி தானம் சொல்லுவாங்க. சரி இது மாதிரி நிச்சயமாக அவங்களுக்கு அறிவு பெருகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாளில் நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அது எல்லாமே வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப வளரக்கூடிய விஷயங்கள்னும் போது நீங்க நல்லதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் அப்படின்வாங்க இல்லையா. புதுசா வந்து இப்ப ஏதாவது ஜாயின் பண்ணணும் படிக்கலாம் அப்படின்னா அது இன்னைக்கு பண்ணலாம் அக்ஷய திதி அன்னைக்கு. அதே மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதோ டான்ஸ் ஒரு கலைகள் கத்துக்கிறதோ இது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணனா அது வந்து வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் அழகா பயன்படுத்திக்கலாங்க. இப்போ வாங்கக்கூடிய தன்மையில நம்ம பாக்குறப்ப கோல்டு தங்கத்தை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்கலாம்? ஏங்க இந்த அக்ஷய திதியினால எதை குறிக்கிறதுன்னு பார்த்தா மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வெள்ளி வச்சுங்களேன். இப்போ வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கிக்கலாம். ஒரு கொலுசு வாங்கலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு பிரேஸ்லெட்டோ அது முடிஞ்ச அளவுக்கு அவங்க அது வாங்கலாம். அப்படி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உப்பு இருக்கு இல்லையா உப்பு தான் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடல்லே பார்க்கடல்ல யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. அது காலில் அமுத்துட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம மகாலட்சுமி தாயார் தான். அப்படின்னும் போது அவங்க கடல்லையும் இருக்கிறார்கள்ன்றது அது கடல்ல ஃபுல்லாவே கலந்துருக்கிறதுக்கு காரணமே அந்த உப்பு தான். அங்க மகாலட்சுமி நிரம்பி இருக்கிறார்கள். ஸோ அப்போ வீட்டில் வந்து உப்பு வந்து அதிகமாக ஏன்னா உப்பு ஒரு மூட்டையே வாங்கினாலும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வீட்டில் வந்து நம்ம பீங்கான் இதில் அந்த பாத்திரத்தில் அழகாக உப்பை வந்து நிரப்பி வைக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். இன்று அது வாங்கும் பொழுது நம்ம மகாலட்சுமி நமக்கு வீட்டில் இருக்காங்க ஒரு கல்லுப்பு அந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கு இல்லையா சங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா வலம்புரி சங்கு அதிலும் நம்ம அதில் வந்து நம்ம வீட்டில் சுவாமி படைக்கும் பொழுது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா வலம்புரி சங்கு சின்னதாக கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் தான் மகாலட்சுமி குடியிருக்காங்கன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க வந்து நவதானியங்கள் சொல்லுவாங்க. அதில் எல்லாமே நவதானியங்கள்ன்றது நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்களை தான் நவதானியங்கள் சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோதுமைன்றது சூரியனுக்கு உகந்தது சொல்லுவாங்க. உளுந்து வந்து ராகுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பச்சை பயிறுன்றது இந்த புதனுக்கு பகவான். இதனால எல்லா தானியங்களையும் நம்ம வாங்கி வைக்கலாம்
அன்று சுவாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மஞ்சள், ரொம்ப மஞ்சள்ன்றது தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுங்களேன், அந்த கலர் அப்படின்போது மங்களகரமான ஒரு விஷயத்தை குறிக்கிறது இல்லையா. அதனால மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான விலையே கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம சுவாமி இடத்துல போய் வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் அங்கே பொங்கும்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இருக்கு. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவிலை தோரணங்கள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு அழகாக மாவிலை தோரணங்கள் போனால் அங்கேயும் மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்றவர் சின்ன சின்ன விஷயத்திலேயே இருக்காங்க. நீங்க பெருசா போய் தான் கோல்டு தான் வாங்கி தான் லக்ஷ்மி வீட்டுக்கு வர வைக்கின்றதுலாம் அவசியமே இல்லாத ஒரு விஷயம். நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாம். அதே மாதிரி தானங்கள்ல அதே மாதிரி தயிர் இருக்கு இல்லையா, தயிர்லையும் சரி மோர்லையும் சரி பால்லையும் சரி இதெல்லாமே வெண்மை விஷயங்கள், அதெல்லாமே சுக்கிரனை குறிக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். இந்த இதுல எல்லாமே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இதே வந்து மோர் தானம். இப்போ வந்து அக்ஷய திதினாலே பார்த்தீங்கன்னாலே சூரியன் உச்சம்னாலே என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் கொளுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் மோர் தானமாக கொடுக்கலாம், நீர் தானமாக கொடுக்கலாம். நீரும் வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ காவேரி எல்லாமே வந்து நீரை நதிகளை எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சந்திரன். அந்த சந்திரன் இன்று உச்சமாகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இது இந்த அக்ஷய திதியை அன்னைக்கு. சரி, இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உச்சமாகிறார் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்துல ஒரு உச்சமாகிறார். அதுலயும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி இருக்கு, திருவோணம் இருக்கு, அஸ்தம் இருக்கு. அதுல எது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் சந்திரனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இன்று, அதாவது அக்ஷய திதியை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து பெருகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் முக்கியமாக வந்து அக்ஷய திதியில் அன்னைக்கு வந்து நம்ம நிச்சயமா மக்கள் கிட்ட வந்து இந்த இதை வாங்கணும் அதை வாங்கணும் மற்றவர்கிட்ட வாங்கணுன்ற விஷயத்த மறந்துட்டு கொடுக்கணுன்ற விஷயத்த பண்ணுங்க. பல மடங்காக நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க கொடுக்க வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்ன்ற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம இறைக்க வந்து நிச்சயமாக செல்வங்கள் சேரும்ன்ற ஒரு விஷயம். தண்ணி கூட ஒரு செல்வம் தாங்க. அதனால தான் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு, தண்ணி கரெக்டா முடிவேன்னு. இது மாதிரி ஒரு அதிகமா ஒருத்தவங்க வீட்டுல தண்ணி செலவாகிறதுனால பாத்தீங்கன்னா அங்க பண விரயங்கள் அதிகமாகும். அதனால எப்பவுமே டேப் மூடிகிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாமே வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பல்லி இருக்கு தெரியுங்களா, பல்லிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா மகாலட்சுமி அதுல இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌரி சத்தம் சொல்லுவாங்க. ஸோ கௌரின்றது மகாலட்சுமி தான் குறிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பல்லி பார்க்கறது கூட ஒரு விசேஷம் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து பல்லி பகவான் வந்து மறைஞ்சிருப்பாருன்னு கூட சொல்றாங்க. அன்னைக்கு பார்த்தாங்களா அது நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜென்மத்தினுடைய பாவங்கள் தீர்ந்துருமா, மறுபிறவி எடுத்த ஒரு புண்ணியம் அன்னைக்கு கிடைக்கின்றாங்க. ஸோ அக்ஷய திதி அன்னைக்கு பள்ளியும் பார்த்து பிடிச்சிக்கிட்டு செஞ்சு உட்காந்துக்காதீங்கன்னு சும்மா ஒரு தரிசனம் பெறுவது நல்லது, அதுவும் நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து நம்ம எந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சுவாமி கும்பிட்றதுக்கு எந்த நேரம் அப்படின்னும் நம்ம பார்க்கும்போது காலையில வந்து பொதுவாகவே 7:30 to 9 வந்து புதன்கிழமை அன்று யமகண்டம் வருது. பொதுவாக யமகண்டத்தில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னாங்க. நீங்க அந்த யமகண்டத்துல போயிட்டு சுவாமி கும்பிடாதீங்க. அன்னைக்கு அந்த நேரத்தில் அன்னைக்கு அக்ஷய திதி தான் சொல்லிட்டு சுவாமி கும்பிட்றது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. காலையில ஒரு 6 மணிக்கு நீங்க கும்பிடலாம், அல்லது 4 to 6 எந்த நேரத்தில் வேணா பண்ணா அந்த 7 to 9 இந்த நேரத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பண்ணா 12 மணில இருந்து 1:30 வரைக்கும் 12 to 1:30 வந்து ராகு காலம் புதன்கிழமை அன்னைக்கு. ஸோ இந்த ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அது அக்ஷய திதியே இருக்கு இல்லையா, அந்த நேரம் அது மாலை வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது காலையில நீங்க ஒரு 9 மணில இருந்தே நீங்க சுவாமியும் கும்பிடலாம், நகையும் வாங்கிக்கலாம். ஏன்னா நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த 9:10 இருக்கு, அது கௌரி நல்ல நேரமும் அந்த அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ வந்து இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கோல்டு வாங்கினா நமக்கு ரொம்ப அதிகமா வந்து சேரும், அதிகமான ஒரு விஷயத்தை பொருள் வாங்கும்போது அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரினா குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. குளிகை நேரம் ரொம்ப பெருகக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த குளிகை நேரத்துல வந்து நிச்சயமாக இந்த பிணம்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதிகமா அவங்க வீட்டுல டெத்து விழுந்துடும் சொல்லிட்டு. ஸோ குளிகை நேரத்தில் நம்ம எது செய்தாலும் பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ குளிகை நேரம் அன்று அன்னைக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 இந்த நேரத்துல நீங்க நகை கடையில போயிட்டு நகை வாங்கினாலும் வரக்கூடிய அது பெருகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சரி, எதை செய்யறோமோ அது அதிகமாக பெருகும்னுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க தானம் கொடுத்தீங்கன்னாலும் அது ஒரு கடாட்சமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். அந்த நேரத்தில் சுவாமி கும்பல் அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் குளிகை நேரத்துல. அது வந்து நிறைய பேர் வந்து குளிகை நேரத்தில் செய்யக்கூடாதுலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த நேரத்தில் செய்தால் இதெல்லாம் வந்து சூட்சமம். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, காலையில நல்ல நேரத்துல மட்டும் செய்ப்பா அப்படின்னு போயிடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இது இருக்கு. அதாவது எது செய்யறோமோ பல மடங்காக
அது வந்து குவியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த நேரம் வந்து தேர்ந்தெடுப்பது மிக சிறப்புன்னு சொல்லலாம். சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. இப்ப அட்சய திருதியை அப்படிங்கிறப்ப அந்த தங்கம் சொன்னீங்க, வெள்ளி அந்த தால்பரியம் சொன்னீங்க, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பத்தி சொன்னீங்க. இப்ப மகாலட்சுமி வந்து ஈர்க்கக்கூடிய விஷயங்கள்னு கல்லுப்பு சொன்னீங்க. இதுக்கு எல்லாம் தாண்டி மகாலட்சுமி தேவிக்கான பூஜை அந்த நாள்ல என்ன பண்ணலாம்? ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு ராஜ யோகம் கிடைக்கிறதுக்கான மகாலட்சுமி பூஜை என்ன மாதிரி பண்ணலாம்? முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ஒரு விஷயம் மல்லிகைப்பூ. ஏன்னா நீங்க என்னைக்கு வேணா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் போய் வாங்குவோம்? பூ தான் வாங்குவோம். எங்கன்னா சுவாமிக்குன்னு வெள்ளிக்கிழமை என்ன போடுறாங்க? மல்லிகை பூவால தான் சுவாமிக்கு வந்து வீட்டில் சாதாரண ஒரு படத்துலேயே வந்து மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அது மேலே வந்து மல்லிகை பூ, முல்லை மலர் இதெல்லாம் நம்ம சாத்தும் பொழுது அந்த நறுமணம் வருது. நறுமணம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகாலட்சுமியை ஒட்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த சங்கு இருக்கு இல்லையா, வலம்புரி சங்குலையும் மகாலட்சுமி இருக்காங்கன்னு வைதீகம். அதே மாதிரி அன்னபூர்ணி தாயா இருக்காங்க இல்லையா, அதுவும் இந்த 2 சிலை, குட்டி சிலை இருந்தா கூட போதும், பெருசா ஒண்ணு வாங்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதா இருக்குல்ல, சீப்பஸ்ட் ஒரு அன்னபூர்ணி இது எப்பவுமே அரிசியில வைக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் சந்திரன், அரிசின்றது சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு நாள் இல்லையா. அதனால வந்து வீட்டுல வந்து என்னைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரக்கூடாது. ஏன்னா முக்கியமானது அடிப்படையானது உணவு, உடை, இது மாதிரியான விஷயங்கள் தான். அதனால அன்னபூர்ணி அந்த ஒரு சிலையை வந்து ஒரு பித்தளை பாத்திரத்துல அரிசி ஃபுல்லா நிரப்பிட்டு அதுக்கு மேல அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை வைத்துக்கொண்டு கும்பிடுவது நல்லது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சங்கு இருக்கு இல்லையா, சங்கை வந்து மேல சாதாரணமாவே தரையில வைக்க கூடாதுங்க. அதுக்கு ஒரு பீடம் சொல்லுவாங்க. பீடம்னா அது ஒரு செல்ஃப் அந்த அதுவும் வந்து பித்தளையில கிடைக்கும் சின்னதா. அது மேல வந்து நம்ம சங்கை வச்சுட்டு வெறும்னா சங்கு வைக்க கூடாது. அதுவும் முக்கியமான விஷயம். காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் பூபு ஸ்வஹ தத்சவிதுர் வரண்யம் பர்கோஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். இந்த சாதாரணமா காயத்ரி மந்திரத்தை படிச்சாலே போதும். அது 3 முறை என்ன பண்ணா, நீர் ஜலம்ன்றது சந்திரன், அதை வந்து நம்ம 3 ஸ்பூன்ல 3 முறை சொல்லி ஊற்றணும். அப்படின்னும் பொழுது அவங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்லயே வந்து உட்கார வச்சாச்சு மாதிரி. இது ரொம்ப சிம்பிளானது. முடிந்தால் நீங்க கடற்கரை பீச்லாம் போனீங்கன்னா சின்னதா வலம்புரி சங்கு இருந்தாலும் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லையா, நான் சொன்ன மாதிரி அன்னபூர்ணி இருக்கு இல்லையா, அரிசி வைத்து, அதுவும் இல்லையா, வெறும் சுவாமியோட படமும் ஒரு மல்லிகைப்பூ வைத்து நைவேத்தியம் சொல்லுவாங்க இல்லையா. நைவேத்தியம்னா ஏதாவது ஒண்ணு சுவாமிக்குனாலே பொதுவாக நீங்க இனிப்பு பொருள்றதா நைவேத்தியம். அது வாழைப்பழமாக இருந்தா கூட பரவாயில்ல, அது இனிப்பு. அதாவது படம் இல்லாதவர்கள் சொல்றேன், அதை வைத்து ஊதுவத்தி கொளுத்தி நம்ம சாமி கும்பிட்டாலே போதும். இதுவே போதும். நீங்க இன்னும் பணம் இருப்பவர்கள், வசதி படைத்தவர்கள், அவங்க என்ன பண்ண, அனைத்து பழங்கள் எல்லாமே சொல்லுவாங்களே, ஆப்பிள், திராட்சை எல்லாமே வைத்தும் நம்ம சுவாமி கும்பிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் இருக்குது. எப்போதுமே சர்க்கரை பொங்கல்ன்றது ஒரு விசேஷம் சொல்லுவாங்க. அதை வைத்து நம்ம படைக்கலாம். அதே மாதிரி பாயசம் எல்லாருக்குமே பிடிக்கும். பச்சரிசி பாயசம், அந்த நிறைய பாயசம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டியான பாயசம் கூட வைத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மகாலட்சுமி கூடவே இருக்குப்பான்ற ஒரு விஷயம். முக்கியமாக வீடை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுன்றது ஒரு விஷயம். வீடை வந்து ஒரு நல்ல பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரத்திலையும் லட்சுமி இருக்காங்க. அதனால வந்து எப்பொழுதுமே வீடு நீங்க அலம்பும் போது, பூஜை அறை அலம்பும் போது எப்ப பண்ணாலும் பச்சை கற்பூரத்தை நீரில் நனைத்து அந்த தண்ணியை வந்து வீட்டுல துடைக்கிறது ரொம்ப விசேஷம். இதெல்லாமே லட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த பூஜையை வந்து இந்த நேரத்திலையும் நம்ம செய்யலாம். இதான் மெயினா வந்து நம்ம ராகுகாலம், யமகண்டம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலா இருக்கவங்க ரொம்ப ஹோரை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி ரொம்ப துல்லியமா போகணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு விஷயம்தான். நான் சொன்ன நேரங்களை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு செய்யுங்க. நிச்சயமாக இந்த நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க. அட்சய திருதியை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு